மக்களே, கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வாக்கிங் போகிறதுக்காக நம்மளுடைய ரெகுலர் ஸ்பாட்டு அந்த க்ரீன் டிம்பர் பார்க்கில் அப்படியே லேக்கை சுற்றி நடக்கலான்னு கிளம்பிட்டோம். மக்களே நம்ம ஒரு 890 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கோம் சப்ஸ்கிரைபர். அட்லீஸ்ட் ஒரு 1000 வரணும். டக்குன்னு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களே நம்பி இருக்கிறேன், என்ன போய் இப்படி ஏமாத்துறீங்களே. போடுங்க, சப்ஸ்கிரைபரை போட்டு தள்ளுங்க பார்க்கலாம். ஒன்று பண்ண போகிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எதாவது கிஃப்ட் கொடுக்க போகிறேன் மக்களே. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், இந்த பிக்னிக் ஸ்பாட்டை பார்த்தீங்கல்ல, இங்கே வந்து உட்காந்துட்டு நல்ல பெஞ்செல்லாம் போட்டிருப்பாங்க. பக்கத்தில் நிறையா அடுப்பு, குப்பை தொட்டி எல்லாமே இருக்கும். நீங்கள் அடுப்பை கூட்டி பார்பிக்யூ பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இந்த பெஞ்சில் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்த குப்பை தொட்டியில் குப்பையை மட்டும் எடுத்து ப்ராப்பராக போட்டுருங்க. கவர்மெண்ட் அங்கே வச்சுருக்கு. எதுக்கு வச்சுருக்கு? நமக்காக தான். நம்ம இன்றைக்கி குப்பையில் போட்டால் தானே நாளைக்கு குப்பையெல்லாம் ரோட்டில் கிடக்காமல் இருக்கும். அதனால் விலங்குகள் வராது. இடம் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். பார்த்தீங்களா, குப்பை தொட்டி கவர்மெண்ட் தாங்க எல்லாமே எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நேரத்தி சொன்ன மாதிரி தான் எல்லாம் உங்களுக்கு டைரக்ஷன்லாம் கொடுத்துருவாங்க. அதை விட இங்கே பாருங்க, ஒரு வாஷ்ரூம் பார்த்தீங்களா, அழகாக கவர்மெண்ட் வாஷ்ரூம் வச்சுருக்காங்க. மக்களுக்காக தான், இப்போ பப்ளிக்காக தான். எல்லோரும் யூஸ் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுருக்கணும் அந்த வாஷ்ரூமை. அப்படின்னா தானே மற்றவங்க யூஸ் பண்ண முடியும். பெஞ்சஸ்லாம் பார்த்தீங்களா, அழகாக ரயில்வே ஸ்டேஷனில் கிடக்கும்ல அந்த மாதிரி இருக்கா. இப்போ வாங்க, இங்கே பாருங்கள், இந்த பிக்னிக் ஸ்பாட்டை நேற்றுக்கு நான் உங்களுக்கு காட்டலைன்னு நினைக்கிறேன். நேற்று வேகமாக போனதில்லை, நேற்று லேக்குக்கு டேரெக்டாக போயிட்டேன். பிக்னிக் ஸ்பாட்டை பாருங்கள், எத்தனை பேர் உட்கார்ற மாதிரி இருக்குன்னு. அங்கங்கே பெஞ்செல்லாம் போட்டு நீட்டாக இருக்குங்க. ஆட்கள் உட்காந்துருக்க சைடு காட்ட முடியாது, நல்லா இருக்காது. அதனால் காட்டலை, கொஞ்சம் மெதுவாக வேறு பேச வேண்டியிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஹாட் கோல்ஸ் ஒன்லி. பார்த்தீங்களா, இதில் நல்ல நிலக்கரியை எரிய விட்டு மேலே உள்ள அடுப்பில் நல்ல சட்டியை வச்சு நல்ல அழகாக சாப்பிடலாங்க. ஜாலியாக இருக்கும் பார்பிக்யூ பண்ணால். பாருங்கள், பொதுமக்களுக்காக என்னெல்லாம் பண்ணி வைக்க பாருங்கள் கவர்மெண்ட்டு. நம்ம ஊரில் அந்த காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி தாங்க இருக்கும். நான் பார்த்துருக்கேன், திருநெல்வேலி திருச்செந்தூர் போகிற ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தான் இருக்கும். பெஞ்செல்லாம் போட்டிருக்கும், கல் பெஞ்செல்லாம் போட்டிருப்பாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, கம்பி பெஞ்சு தான் போட்டு வச்சுருந்தாங்க, பெஞ்சு சேர்லாம். அது நம்ம மக்கள் தூக்கிட்டு போயிடுவாங்க. அது தாங்க முடியாமல், டார்ச்சர் தாங்க முடியாமல் கடைசியில் கல்லில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீ தூக்கு பார்ப்போம் அப்படின்னு யாருமே அப்புறம் தூக்குறதே இல்லை. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், மரக்கட்டை பெஞ்சு இருக்குதா, சூப்பர். இப்போ இங்கே பாருங்கள், இப்படி அங்கங்கே பிக்னிக் ஸ்பாட்டுக்கு சூப்பராக பண்ணிங்க. காக்கா பாருங்கள் எப்படி பறக்குது பாருங்கள். நம்ம பயவில் தான் ஆகலாம், நம்ம இனம். சனீஸ்வரப்பா வாங்க, ஒரு வணக்கத்தை போடுவோம், இருக்கலாம்.